Characteristic features of dicotyledons and monocotyledons. இரு விதை இலை ஒரு விதை இலை தாவரங்களோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இரு விதை இலை தாவரங்கள், அதாவது டைகாட்டிலிடன்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டைகாட்டிலிடன் பிளான்ஸ் இதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு டைகாட்டா இல்லை மோனோகாட்டா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைகாட்டிலிடன்ஸ் இரு விதை இலை தாவரங்கள். இதோட மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதாவது புற அமைப்புசார் பண்புகள். மார்பாலஜிக்கல் அப்படின்னாவே வெளிப்புற தோற்றம். ஒரு செடி இருக்குது அப்படின்னா எந்தெந்த கேரக்டரை வச்சுட்டு இது வந்து டைகாட்டிலிடன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ். அதாவது இலையில் வந்து பார்த்தோன்னா வலைப்பின்னல் நரம்பு அமைவு இருக்கும். இப்போ அந்த அரச மரத்து இலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது காஞ்சி போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா வலை மாதிரி இருக்கும். அதை தான் ரெட்டிகுலேட் வீனேஷன், வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு இந்த பிளான்ட் வந்து டைகாட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 காட்டிலிடன்ஸ் இன் தி சீட்ஸ், அதாவது விதைகள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதை இலைகள் இருக்கும். அதாவது இப்போ நிலக்கடலை எடுத்துக்கலாம், அந்த பருப்பை உடைச்சோம் அப்படின்னா 2 பார்ட்டாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் 2 காட்டிலிடன்ஸ். இதை வச்சு அந்த பிளான்ட்டு டைகாட்டிலிடன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, பிரைமரி ரூட் ரேடிக்கல் பெர்சிஸ்ட் அஸ் டேப் ரூட் சிஸ்டம். அதாவது டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா முதன்மை வேரான முளை வேர் நிலைத்து காணப்பட்டு ஆணி வேராக உருவாகுது. இப்போ ஒரு செடியை பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நீளமாக அந்த முதன்மை வேரே வந்து பார்த்தோன்னா நீளமாக வந்திருந்தது அப்படின்னா அதை டேப் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதிலேருந்து இந்த பிளான் வந்து டைகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் டெட்ராமிரஸ் ஆர் பென்டாமிரஸ், அதாவது இந்த பூ பார்த்தோம் அப்படின்னா 4 அங்க மலர், இல்லை அப்படின்னா 5 அங்க மலராக இருக்கும். இந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 அதோட மடங்காக இருக்கும், இல்லை அப்படின்னா 5 அதோட மடங்காக இருக்கும். இப்போ செம்பருத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 5 இதழ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்துட்டு அது டைகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து, ட்ரைகோல்பேட் போலன் இஸ் ப்ரெசன்ட், அதாவது முக்குழி உடைய மகரந்த துகள் வந்து இதில் இருக்கும். இதை வச்சு இது வந்து டைகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். மார்பாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்டிகுலேட் வீனேஷன், 2 காட்டிலிடன்ஸ், டேப் ரூட் சிஸ்டம், ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோன்னா டெட்ராமிரஸ் ஆர் பென்டாமிரஸ், ட்ரைகோல்பேட், போலன், இது எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், வெளிப்புற தோற்றத்தை வச்சு இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். அடுத்து, டைகாட் பிளான்ட்லேயே அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ், உள்ளமைப்பு சார் பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாஸ்குலார் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ரிங் இன் ஸ்டெம். அதாவது வாஸ்குலார் கற்றைகள் தண்டில் வளையம் போன்று அமைந்திருக்கும். ஏற்கனவே ஸ்டீல் படிக்கும்போது பார்த்தோம், அதில் வந்து பார்த்தோன்னா அந்த பித்தை சூழ்ந்து அந்த வாஸ்குலார் கற்றைகள் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டெம்மில் ஒரு வளையம் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் யூ ஸ்டீல் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா டைகாட் பிளான்ட். செகண்ட் பாயிண்ட், வாஸ்குலார் பண்டில்ஸ் ஆர் ஓப்பன், கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட். அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா அந்த வாஸ்குலார் பண்டில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும், திறந்த வகை வாஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேம்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். சைலம், ஃப்ளோயம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாஸ்குலார் திஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கேம்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். அந்த மாதிரி உருவாயிருந்தது அப்படின்னா அது ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். இது வந்து டைகாட் பிளான்ட்ஸில் இருக்கும். அடுத்து, செகண்டரி கிரவுத் இஸ் ப்ரெசன்ட், அதாவது 2ஆம் நிலை வளர்ச்சி இந்த டைகாட் பிளான்ட்டில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இதுதான் இதோட அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ். இதை 3 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைகாட் பிளான்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக டைகாட் பிளான்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிறது மோனோகாட் பிளான்ட், ஒரு விதை இலை தாவரங்கள். இதோட அந்த மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது புற அமைப்பு சார்ந்த பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், parallel
வீனேஷன் இஸ் present in the leaves. அதாவது parallel வீனேஷன் அப்படின்னா இணைப்போக்கு நரம்பு அமைப்பு. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே இணையாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வெயின்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது மோனோகாட் பிளான்ட். parallel venation is present in the leaves. அதுக்கு அடுத்தது presence of single cotyledon in the seed. அதாவது சீடில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்கும், விதை இலை அப்படிங்கிறது. இப்போ ரைஸ் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் பிரிக்க முடியாது, ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி மெய்ஸ் மக்காச்சோளம் இந்த சீடும் வந்து பார்த்தோன்னா நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது மோனோகாட் பிளான்ட். radical does not persist and fibrous root system is present. அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா அந்த முளைவேர் அப்படிங்கிறது நிலைத்து காணப்படுமா அப்படின்னா அப்படி இருக்காது, சல்லிவேர் தொகுப்பு இருக்கும். இப்போ வந்து டைகாட் பிளான்ட் அப்படின்னா அந்த செடியை பிடுங்கி பார்த்தோன்னா நீளமாக ஒரு வேர் இருக்கும். அதே வந்துட்டு மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செடியை பிடுங்கி பார்க்குறப்ப சல்லி வேர் ஒரே இடத்துல வந்து பார்த்தோன்னா கொத்தா நிறைய வேர் வந்து இருக்க மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து இது மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஃப்ளவர்ஸ் ட்ரைமரஸ், அதாவது மூவங்க மலர்கள். நம்ம டைகாட்டில் வந்து பார்த்தோன்னா 4, 5 அதோட மடங்காக இருக்கும். ஆனால் மோனோகாட் பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளாஸோட அந்த இதழ்கள் பெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 அதோட மடங்காக இருக்க மாதிரி இருக்கும். மோனோகோல்பேட் போலன் இஸ் பிரசன்ட், அதாவது ஒற்றை குழியுடைய மகரந்த துகள் இருக்கும். இதை வச்சுட்டு இது வந்துட்டு மோனோகாட் பிளான்ட், இந்த கேரக்டரெல்லாம் வச்சுட்டு இதை வந்து மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ், உள்ளமைப்பு சார்ந்த பண்புகள். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் தி ஸ்டெம், அதாவது தண்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வாஸ்குலர் கற்றைகள் எல்லாமே சிதறி கிடக்கும். மோனோகாட் ஸ்டெம் யூஸ்டீலில் பார்த்தோம் இல்லையா, அடாக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்தோன்னா அந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே சிதறி கிடக்கும்னு சொல்லி அந்த மாதிரி டைப் இருக்கும் மோனோகாட் பிளான்ட்டில். அடுத்து வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் க்ளோஸ்டு, கேம்பியம் இஸ் ஆப்சண்ட், அதாவது முன்னாடி பார்த்துல வந்துட்டு கேம்பியம் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா ஓப்பன் டைப், அதே கேம்பியம் இல்லாமல் சைலம் ஃப்ளோயம் 2 மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்குலர் பண்டில் க்ளோஸ்டு டைப், மூடிய வாஸ்குலர் கற்றைகள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி க்ரௌத் இஸ் ஆப்சண்ட், அதாவது மோனோகாட் பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா செகண்டரி க்ரௌத் 2ஆம் நிலை வளர்ச்சி இருக்காது. இந்த கேரக்டரெல்லாம் வச்சுட்டு இந்த பிளான்ஸ் வந்துட்டு மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு 3 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 கேரக்டருமே மோனோகாட் டைகாட் அதோட மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் ரெண்டுமே சேர்த்து 5 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து பார்க்க போகிறது கரண்ட் ஆஞ்சியோஸ்போம் phylogeny group system of classification does not recognize dicots as a monophyletic group. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் பைலோஜெனி குரூப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூடு விதை தாவர இன வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுபடி வந்து பார்த்தோன்னா அண்மை காலத்தில் முன்மொழியப்பட்ட இருவிதை இலை தாவரங்களை ஒற்றை பரிணாம குழு தொகுப்பாக அவங்க கருதலை. Plants that are traditionally classified under dicots are dispersed in several clades such as early magnolids and eudicots. அதாவது ஆரம்ப காலத்தில் தாவரங்கள் ஆரம்ப கால மேக்னோலிட்கள் இல்லை அப்படின்னா இன்னொன்று யூடைகாட்ஸ். யூடைகாட்ஸ் அப்படின்னா உண்மை இருவிதை இலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய கிளைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த டைகாட் பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா செதறி கிடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதோட செகண்ட் லெசன் பிளான்ட் கிங்டம் ஓவர்.